சுதந்திர போராட்டத்தில் தியாகத்தால சிறந்த மன்னன் எங்களுடைய தலைவர் எங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்கிற H. ராஜா அண்ணன் இங்க கட்சியை ஒன்றுமில்லாத காலத்திலிருந்து ஓடி ஓடி வளர்த்த ஒரு மண்ணு மிகப்பெரிய ஈடுபாடு கிடையாது. அதுக்கெல்லாம் உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் இருந்திருக்கு. இங்க அவர் காரைக்குடியில் பேசினா அங்க டெல்லி வரைக்கும் எதிரொலிக்க வச்சது நீங்க எல்லாம் தான். அதனால உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. பட்ஜெட் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா நான் என்ன முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறதுனா, எதுக்காக இந்த பிரஸ் மீட் நீங்க கேட்டதுக்கு மிக முக்கியமான காரணம், பட்ஜெட்ல நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இது ஒரு நிதி சார்ந்த ஒரு விஷயம். வரவு செலவு கணக்கு பட்டியல், ஒரு மாநிலத்தோட வரவு செலவு கணக்கு பட்டியல், இந்த அளவுல தான் நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை இருக்கு. பேப்பரை பார்த்தா நினைப்போம், அரிசி விலை எவ்வளவு ஏறிடுச்சு, பருப்பு விலை எவ்வளவு ஏறிடுச்சு, சிகரெட்டுக்கு எவ்வளவு கூட போட்டுட்டாங்க, மற்ற பொருளுக்கு எவ்வளவு, டிவி கார் எல்லாம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, பேஸ்ட்டுக்கு எவ்வளவு ஏறி இருக்கு, சோப்புக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி தான் பார்ப்போம். நம்ம இதுக்குள்ளேயே தான் நம்ம கண்ணோட்டம் இருந்திருக்கே தவிர நிதி சார்ந்த விடயங்கள் தவிர வேற நம்ம யோசிக்கல. அதை விட பெருசா நம்ம யோசிக்கல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட பார்வை எப்படி இருந்தது என்றால், நம்ம மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொலைதூரமா சிந்திச்சதுனால எப்படி இருக்குன்னா, இது வளர்ச்சிக்கான ஒரு ஆவணமாக உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆண்டு படிக்கப்பட்ட பட்ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு ஆவணம். அதுபடி பாக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாட்டை உங்களுக்கு இன்னும் ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னு நான் வர்றப்ப பார்த்தேன். உங்க ஊருக்கு முதல் முறையா வர நிறைய கோவில் குட்டி குட்டியா, ஒவ்வொரு கோவில் வாசலையும் ஒரு பூக்கடை கூட இருக்கு. அந்த பூக்கடையில பார்த்தா ஜிபே பண்றதுக்கு ஒரு அட்டை வச்சிருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் பார்க்கறது தானே. இன்னைக்கு பையில பணம் இல்லைன்னா நம்ம வாங்க முடியாம தருமாறும். எந்த கடைக்கு நான் சொல்றது, ஒரு கோவில் வாசல்ல இருக்க ஒரு பூக்கடையில ஜிபே அட்டை இருக்குன்னா, இதுதான் இந்த பட்ஜெட்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். ஆனா ஒரு சாமானிய ஒரு மனிதரை கூட இன்க்ளூசிவ்னஸ், பினான்சியல் இன்க்ளூசிவ்னஸ், வாங்குற உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, பொருளை வாங்குற விற்கிற அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அதனால ரெண்டு பேரும் நீங்க ஒரு டிஜிட்டலி கனெக்டட் ஆயிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால், இன்னைக்கு யூபிஐல இது செஞ்சப்ப ப. சிதம்பரம் இந்த மணிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பக்கம் சிரிச்சாரு. என்ன உலர்றீங்க, ஒரு கீரைக்காரி கிட்ட செல்போன் இருக்குமா, கரண்ட் இருக்குமா, இன்டர்நெட் இருக்குமா, ஸ்மார்ட் போன் இருக்குமா, அவங்களால எப்படி இது டிரான்சாக்சன் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்கிறதால பாராளுமன்றத்தில் சிரிச்சாரு. ஆனா இன்னைக்கு எந்த அளவில் இருக்குன்னா, உலகத்திலேயே நம்ம தான் இன்னைக்கு பல மில்லியன் டிரான்சாக்சன் தாண்டி நடக்கிறதுனால அமெரிக்கா ஏன் நம்ம மேல டாக்ஸ் போடுது, நமக்கு இந்தியா மேல ஆத்திரப்படுதுன்னா இந்த ஒரு விஷயத்தினால, உங்க ஊர்ல இருக்க ஒரு பூக்காரமா வாங்கக்கூடிய ஒரு வசதி கிடைச்சதுனால. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சைனாவை விட அதிக மக்கள் தொகை உள்ள சைனாவை விட, அமெரிக்காவை விட, மிகப்பெரிய வல்லரசுகளை விட நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்றதுனால நமக்கு டாலரே தேவைப்படுது. இந்த யூபிஐன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பேமெண்ட் மூலமா இன்னைக்கு யூபிஐ பேமெண்ட் அதிகமா நம்ம பண்றதுனால 16 நாடுகள் எங்களுக்கும் யூபிஐ கொடுங்க. யுஏஇ வந்திருக்கு, சிங்கப்பூர் வந்திருக்கு, நமக்கு இருக்கிற அண்டை நாடுகள், யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்க அந்த யூபிஐ, நாங்களும் பண்றோங்கிறாங்க. ரொம்ப ஈஸி பண்றது. இதுக்கு எந்த விதமான வேற கரன்சியும் நமக்கு தேவைப்படாது. அதனால நம்ம இதை எப்படி செயல்படுத்துறோம்னா, இன்னைக்கு நம்ம நிதி ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது ரொம்ப எளிமையாக பினான்சியல் இன்க்ளூசிவ். இன்னொரு விஷயம் பார்த்தா இன்டர்நெட் ஆக்சசிபிலிட்டி. இன்டர்நெட் ஆக்சசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்ததை விட பன்மடங்கு அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கு. அதாவது வெறும் 10% கீழே இருந்த இன்டர்நெட் யூசேஜ், நீ யாருக்காவது இன்டர்நெட் இல்லாம இருக்குமா? செல்போன் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்நெட். இது இன்னைக்கு 52% தாண்டி வளர்ந்துட்டே போகுது. அப்ப இது ஒரு பெரிய தன்னிறை. இதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஒரு ராக்கெட் இருக்கீங்க. ராக்கெட் பொதுவாக நான் பட்ஜெட்னு வெறும் பர்சன்டேஜும் மற்றதும் சொல்லப்படும். ஒரு ராக்கெட் மேல பறந்தா எப்படி பறக்கும்? பூமியிலேருந்து செங்குத்தா போகும். அதுல ஒரு 5 அடுக்குகள் இருக்கும். 5 அடுக்குகள் மேல போறப்ப என்ன ஒவ்வொன்னா கலட்டி விட்டுட்டே போகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு பகுதியா கலட்டி விட்டுட்டே போய் முன்னாடி இருக்க அந்த நுனி பூச்சி கொடுப்பாங்க, அது மட்டும்தான் போய் இறங்கும். நிலாலையோ வேற கிரகத்திலயோ போய் இறங்கும். அந்த மாதிரி நம்ம பட்ஜெட் இங்கேருந்து போறப்ப முதல்ல என்ன செஞ்சார் பிரதமர்னா, உள்கட்டமைப்பை உருவாக்குனார். 10 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப ரோடு இருக்கா?
இன்னைக்கு ரோடு எப்படி இருக்கு? நான் வரப்ப பார்த்தா நான் யோசிச்சேன், சென்னையிலேருந்து சிவகங்கை போகிறதுக்கு ஒரு 9 மணி நேரம் ஆகுமா, 10 மணி நேரம் ஆகுமா? நம்ப மாட்டீங்க, 4 மணிக்கு கிளம்பணும். தப்பான சாலையில் வந்தோம், குறித்த நேரத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா சாலை அப்படி இருக்கு, அது மாதிரி பறந்தடிச்சு வரும். அதனால இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஊர்ல ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு பொருளை தயாரிச்சா அவரால் 5 மணி நேரத்தில் சென்னைக்கே அனுப்ப முடியுது. அதனால யூஆர் கனெக்டட் பை ரோடு. போர்ட் ட்ரஸ்ட், விமான தளங்கள் இதெல்லாம் உருவாக்குறாங்க. வெறும் 50 55 இருந்த விமான நிலையங்கள் இன்னைக்கு வந்து 160க்கு மேல ஆயிருக்கணும். அதே மாதிரி பாராளுமன்றத்தை நேரடியில பார்க்கறாங்க. சட்டமன்ற நிகழ்ச்சி நேரடியா நம்ம ஊடகம் தானே பார்க்க முடியுதா? கரெக்டா கிடைக்குதா? என்ன எடிட் பண்ணி தராங்க, அதான் இதை யார் தடுக்கிறாங்க? அவங்க சொன்ன வாக்குறுதிகள்னு பாத்தீங்கன்னா எத்தனை மேடை போட்டு கனிமொழி பேசினாங்க, இவங்க எல்லாம் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரேங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. கேட்டா ஏதாவது ஒரு கதை சொல்ல போயிருவாங்க. பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? குறைக்கல. எந்த விஷயமாவது பால் விலையை 3 ரூபாய் குறைக்கிறாங்க, யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆவின் பால் யாருக்கு? அதனால எந்த தப்பு நடந்தாலும் மத்திய அரசு, என்ன சரியா நடந்தாலும் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை போய் சொல்றது திராவிட மாடல். கல்யாணத்துல என்னையா திராவிட மாடல் வந்திருக்கு? அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியல என்னன்னு. அதனால பண்ற எல்லா தவறுகளும் சொல்றாங்க. அதனால இந்த மோசமான ஒரு திராவிட மாடலை ஒழிக்கிறது தான் எங்க எண்ணம். ஏன் மனசு கல்லூரி பாடப்புத்தகத்தில் திராவிட இலக்கிய வரலாறுன்னு கொடுத்தீங்க, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு இருக்கணும். ஏன் தமிழை அழிக்கிற? தமிழை அழிப்பது தான் பண்ணது திராவிட மாடல். சொல்லுங்க. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அத்தனை படையெடுப்புகளிலிருந்து இயற்கை சீற்றங்களிலிருந்து 1965 வரைக்கும் தமிழ் தன்னைத்தானே காப்பாற்று. நீ வந்து காப்பாற்றி ஆட்சி தமிழ் அழிஞ்சா போச்சு. அப்படி போய் பித்தலாட்டி பூச்சாண்டி காட்டுறீங்க. பாஜக வந்து தமிழ் அழிஞ்சிடும், ஹிந்தி வந்து எத்தனை பேர் வந்து அழிக்க முடியாது? தமிழ் அவ்வளவு சீப்பா? பென்சில் எழுதுன ஒரு சின்ன எழுத்தா தமிழ் அழிக்கிறது? யாராலையும் உலகத்தினாலும் தமிழ் அழிக்க முடியாது. தமிழ் நம்ம உயிரோடும் உதரத்தோடும் எண்ணத்தோடும் சமயத்தோடும் ஆன்மீகத்தோடும் எல்லாமே கலந்து நம்ம வாழ்க்கை. அதை அழிக்க யாராலும் சொல்லுங்க. அப்படி